அனைவருக்கும் வணக்கம். அன்பான அரசு ஊழியர்களே, உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா பாஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன்ல பள்ளி கல்வித்துறையில நீங்க டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னா என்னென்ன டெஸ்ட் கோட் எழுதணும்? அது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி? எவ்வளவு நேரம் எழுதணும்? கையால எழுதுறதா? கம்ப்யூட்டர்ல எழுதுறதா? என்னென்ன லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் எடுத்துட்டு போகணும்? இல்ல எது புக் எடுத்துட்டு போகக்கூடாது? அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில பள்ளி கல்வித்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து தகவலும் இப்ப இதுல சொல்றோம். பார்த்துக்கங்க. இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்க முதல்ல அப்ளிகேஷன் போடுற மாரி இருந்தா, இது கண்டிப்பா தேவை. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சைனு, ஆதார் கார்டு. அந்த ஆதார் கார்டுல எந்த ஃபோன் நம்பர் இணைஞ்சிருக்கோ, அந்த நம்பர் கண்டிப்பா கையில இருக்கணும். ஒருவேளை அந்த ஃபோன் நம்பர் மிஸ் ஆயிருந்தா, உடனே புது நம்பரை இணைச்சுக்கிட்டு அப்புறம் அப்ளிகேஷன் போட ஆரம்பிங்க. எஸ்எல்சி மார்க் ஷீட்ல இருக்க மாரி தான் நேம் வந்து டைப் பண்ணணும். குறிப்பா பெண் பணியாளர் இருந்தீங்கன்னா, அதுல உங்களுடைய அப்பா இனிஷியல் தான் இருக்கும். அந்த அப்பா இனிஷியல் வர மாரி தான் அடிக்கணும். அது மாரி வந்து பே ஸ்லிப்ல நம்மளுக்கு ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் நம்பர் இருக்கும் இந்த மாரி. அந்த மாரி நம்பர் வந்து நம்ம இது கண்டிப்பா வேணும். அதையும் எடுத்துக்கங்க. அப்புறம் நீங்க எந்த இடத்துல ஒர்க் பண்றீங்களோ, ஒர்க்கிங் அட்ரஸ கண்டிப்பா அடிக்கணும். சென்டர் நேம் கண்டிப்பா கரெக்ட்டா போடணும். அட்ரஸ் உங்களுடைய வீட்டு அட்ரஸ் பின்கோடோட கண்டிப்பா வேணும். ஒரு செல் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாம் கண்டிப்பா வேணும். ஒருவேள ஒரு சில பேர் அரசு பணியில இல்லாதவங்களும் இந்த டெஸ்ட் எழுதுவாங்க. அப்படி எழுதக்குள்ள உங்களுக்கு இந்த ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் நம்பர் தேவைப்படாது. பொதுவா அந்த அப்ளிகேஷன் வந்து tnpc.gov.in அதில தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் போடணும். போட்டீங்கன்னா இந்த மாரி ஓப்பன் ஆகும். இப்ப நான் அத டிசம்பர் 2025ல சொல்றேன். இது மாரி போயிட்டு அப்ளை ஆன்லைன் அது குடுத்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஸ்க்ரீன் வரும். புதுசா பதிவு பண்றவங்க ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்க இத கிளிக் பண்ணி இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ குடுங்க. ஏற்கனவே பதிவு பண்ணீங்கன்னா, இந்த இடத்த நீங்க கிளிக் பண்ணணும். இப்ப புதுசா பதிவு பண்றவங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல இது மாரி பயனாளர் குறியீடு உருவாக்கணும். உங்களுடைய லாகின் ஐடில செல் நம்பர் குடுத்துருங்க. எப்பயுமே ரெகுலரா யூஸ் பண்ற ஸ்டாண்டர்டான செல் நம்பர குடுங்க. ஒருவேளை நீங்க ஏற்கனவே நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்க. இப்ப வந்து அப்டின்னா, இப்ப அதே செல் நம்பர் அந்த பாஸ்வேர்ட வந்து நீங்க போட்டு திரும்ப வந்து லாகின் பண்ணலாம். அப்படி லாகின் பண்ணா உங்களுக்கு இந்த மாரி நேரடியா அந்த பேஜ் போயிடும். இதுல அப்ளை நவ். ஒன்ஸ் ஏற்கனவே பரீட்சைக்கு அப்ளை பண்ணவங்க நேரடியா அப்ளை நவ் குடுத்தா போதும். அப்ளை நவ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா டெஸ்ட் கோடும் காட்டும். உங்களுக்கு வேணுங்கிற கோட நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பொதுவா வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல மொத்தம் 6 எக்ஸாம் இருக்கு. டெஸ்ட் கோடு 65, 72, 34, 48, 27, 42. இது மட்டும் இல்லாம, நம்ம மறக்காமல் எழுதக்கூடிய இன்னும் 2 தேர்வு என்னன்னா, 124, 152. அது மட்டும் இல்லாம, எல்லாருமே எழுத வேண்டிய மிக முக்கியமான தேர்வு 172. ஆக, நீங்க மொத்தம் வந்து இந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணீங்கன்னா, அதிகபட்சம் நம்ம எழுத வேண்டிய எக்ஸாமே மொத்தம் 9 தான். உங்களுக்கு இதுல எது தேவை அப்படிங்கிறத பார்த்து ஒரே டைம்லயே எல்லாமே போட்டு எழுதுங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே 5 தேவைப்படும் பொதுவா. குறைந்தபட்சம் 5 தேவைப்படும். அதனால அது எது எந்தெந்த கோடுன்னு பார்த்து நீங்க உடனடியா ஒரே டைம்ல அப்ளை பண்ணி எழுதுறது தான் நல்லாருக்கும். இதுல ஃபர்ஸ்ட்டு வந்து டெஸ்ட் கோடு 65. இந்த டெஸ்ட் கோடு 65ங்கிறது உங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் 1 அப்படின்னு வரும் நம்மளுக்காங்க. நீங்க இத ஹையர் செகண்டரியா இருந்தாலும் சரி, செகண்டரி கிரேட் டீச்சரா இருந்தாலும் சரி, டீச்சர் நீங்க அந்த மாரி ஸ்பெஷல் ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, நீங்க இந்த டெஸ்ட் எழுதி ஆகணும். இதுல நம்மளுக்கு வந்து கன்டென்ட் வந்து இங்க இருக்கிற எல்லா கன்டென்ட்டும் நம்மளுக்கு வந்து இதிலிருந்து தான் கேள்வி கேட்பாங்க. மொத்தம் நம்மளுக்கு வந்து 17 வகையான பொருளடக்கம் இருக்கு இதுல. இந்த 17 வகையான பொருளடக்கத்துல இருந்து தான் பொதுவா கேள்வி வரும். இதுல அதிகப்படியா வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் ரூல்ஸ் அதுல நெறைய கேள்வி கேட்கறாங்க. தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் சர்வீஸ் ரூல்ஸ், தமிழ்நாடு எஜுகேஷன் ரூல்ஸ் எல்லாத்துலேருந்து ஒரு ஒரு கேள்வி வரும். பட் ஆனா, மோஸ்ட்லி ஒரு குறிப்பிட்ட இதுலருந்து மட்டும் தான் கேள்வி அதிகமா கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க அந்த 17 வகையான தலைப்பு நான் ஃபார்மல் எஜுகேஷன் இது மாரி என்னென்ன இருக்கோ, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமினேஷன் ஸ்கீம் நெறைய கேள்வி வருது. இந்த மாரி பார்த்து நீங்க படிச்சீங்கன்னா போதுமானது. இந்த டெஸ்ட் கோடு 65க்கு இந்த 17ம் எங்களால படிக்க முடியல. எங்களுக்கு என்னென்ன வரும்னு தெரியல அப்டின்னா, நாங்க வந்து டெஸ்ட் கோட் 65க்கு மட்டும் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஒரு வீடியோ மட்டும் நீங்க பார்த்துட்டு போனாலே போதுமானது. நிச்சயமா பாஸ் பண்ணிடலாம். இந்த டெஸ்ட் கோட் 65 எழுதப் போறவங்க, அவங்களுடைய டெஸ்ட் பேட்டர்ன் எப்டி இருக்கும்னா, இப்டிதான் இருக்கும். எக்ஸாம் கோட் 65க்கு நீங்க எந்த புக்கும் எடுத்துட்டு போ முடியாது. அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னு குடுத்தாலே, அது சிபிடி டெஸ்ட்ன்னு தான் பேரு. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். கம்ப்யூட்டர்ல உட்காந்து அடிக்க வேண்டியதான். அப்படியே 4 ஆன்சர் இருக்கும். வீடியோல சொல்லியிருக்கோம். அது மொத ஆன்சர டிக் அடிச்சு, அடுத்து சேவ் நெக்ஸ்ட் குடுத்தா போதும். மொத்தம் 100 கேள்வி குடுப்பாங்க.
அந்த 100ல நீங்க 45 மார்க் எடுத்தா பாஸு 2 1/2 மணி நேரம். இது சிபிடி தான். அதாவது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். டெஸ்ட் கோடு 65. டெஸ்ட் கோடு 72 அதே மாரி தான். இதே பேட்டர்ன் தான் 100 ஒன் வேர்ட் இருக்கும். கம்ப்யூட்டர்ல தான் எழுதணும். புக் எடுத்துட்டு போகக்கூடாது. புக் எடுத்துட்டு போக முடியாது. 2 1/2 மணி நேரம் டெஸ்ட்டு. இப்போ டெஸ்ட் கோடு வந்து 72. 72க்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 16 வகையான கன்டென்ட்ல கேள்வி கேட்குறாங்க. இந்த டெஸ்ட் 72க்கும் தனிப்பட்ட ஒரு வீடியோ ஒண்ணு தனியா போட்டிருக்கோம். அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு போனாலே நீங்க போதுமானது. இதில நம்ம எத எடுத்து படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா, நீங்க வந்து அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு போங்க. அது வந்து கண்டிப்பா வந்து எக்ஸாம் எழுதலாம். நீங்க எந்த இதுக்கும் வந்து புக் எடுத்துட்டு போ முடியாது உள்ள. படிச்சுக்கிட்டு தான் போகணும். எத படிக்கணுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோல தனியா அத பார்த்துருங்க. அதுக்கு அடுத்தது டெஸ்ட் கோடு 34க்கும் 42. இது எல்லாமே லாங்குவேஜ் டெஸ்ட்டு. இதில லாங்குவேஜ் டெஸ்ட் எழுதுறவங்க கொஞ்சம் கம்மியான பேரா தான் இருப்பாங்க. பட் லாங்குவேஜ் டெஸ்ட்ல வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு 2 இருக்கும் நம்மளுக்காங்க. அந்த பார்ட் 1, பார்ட் 2 அதில இருக்கும் நம்மளுக்காங்க. அந்த இதில வந்து பார்த்தீங்க அப்படி கேட்டீங்கன்னா, இந்த 34, 48ல வந்து அது டிகிரி லெவல்ல இருக்கும். அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய பிஏ தமிழ்ல என்ன சிலபஸ் இருக்கோ, அந்த சிலபஸ நீங்க படிச்சீங்கன்னா, கவர் பண்ணா போதுமானது நம்மளுக்காங்க. இதில செகண்ட் பேப்பரு, ஃபர்ஸ்ட் பேப்பருடைய விளக்கம் இருக்கும் நம்மளுக்காங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோஸ் அண்ட் போயட்ரி டீட்டெயில்டா எழுதுற மாரி இருக்கும். அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் பேப்பர்ல வந்து டிரான்ஸ்லேஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து எஸ்ஸே ரைட்டிங் இருக்கும் நம்மளுக்காங்க. அது மாரி வந்து நான்டிடெயிலுடைய கதைகளாவே இருக்கும். எல்லாத்தையுமே நீங்க பார்க்க வேண்டியது பிஏ டிகிரில அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில தமிழ் சிலபஸ தான் இதுக்கு சிலபஸா வச்சிருக்காங்க. அத மட்டும் நீங்க பார்த்துட்டு போனாலே போதுமானது, எளிமையா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு வந்து நீங்க வந்து 10த் புக்கு இப்ப இருக்கிற 10த் புக், 9த் புக் படிச்சாலே போதும் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் பேப்பருக்கும், செகண்ட் பேப்பருக்கும். அந்த கன்டென்ட்ல தான் அதிகமா கேள்வி கேட்கறாங்க. பாஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து 10த் தமிழ், 9த் தமிழ் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் டெக்ஸ்ட் புக் இருக்கும். அந்த புக்க நீங்க வந்து எடுத்து படிச்சுக்கிட்டு போனா போதும். இதுல என்னன்னா, இந்த டெஸ்ட் கோடு 34 இருந்தாலும் சரி, 48 இந்த லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்கு அப்புறம் வித்தவுட் புக்ஸ். புக்லாம் எடுத்துட்டு போக முடியாது. நீங்க ரெஃபர் பண்றதா நீங்க வந்து 9த், 10த் டிகிரி லெவல் புக்கு தான் ரெஃபர் பண்ணலாமே தவிர, எடுத்துட்டு போறது எந்த புக்கும் கிடையாது. இதுவும் அப்படித்தான் நம்மளுக்காங்க. இதுல மிக மிக முக்கியம், இது டிஸ்கிரிப்டிவ் டைப். அப்படின்னா, பேனா அண்ட் பென்சிலால தான் அதாவது பென் அண்ட் பேப்பர்ன்னு சொல்லுவோம். பென் அண்ட் பேப்பர். கையால பேப்பர்ல எழுதுற டெஸ்ட் தான் இது. இது கம்ப்யூட்டர் கிடையாது. ஆனா பட் புக் எடுத்துட்டு போக முடியாது. எடுத்துட்டு போகக்கூடாது. 100 மார்க்கு கேள்வி இருக்கும். 45 மார்க் எடுத்தா பாஸ். 2 1/2 மணி நேரம் தருவாங்க. இது டிஸ்கிரிப்டிவ் டைப். டிஸ்கிரிப்டிவ் டைப்னா பேப்பர்ல நம்ம வந்து சாதாரண எக்ஸாம் எழுதுற மாரி பென் அண்ட் பேப்பர்ல எழுதி தரணும். அதுக்கடுத்து டெஸ்ட் கோடு 27, 42. இதுவும் நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் லாங்குவேஜ் டெஸ்ட் தான். முதல்ல சொன்ன மாரி தான் இருக்கும் நம்மளுக்காங்க. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புக் எடுத்துட்டு போக முடியாது. கையால தான் எழுதணும். பென் அண்ட் பேப்பர் மெத்தேடு தான். அதே 45 மார்க் தான் பாஸ் மார்க். 100 மார்க் கொஸ்டின் இருக்கும். 2 1/2 மணி நேரம் டெஸ்ட் எக்ஸாம் டைம். அடுத்தது டெஸ்ட் கோடு 124. இந்த 124ங்கிறது உங்களுக்கு இது அக்கவுண்டன்ட்ஸ் ஃபார் சப் அண்ட் ஆஃபீசர்ஸ் பார்ட் 1 அப்படின்னு குடுப்பாங்க. நம்பளுக்குரிய கன்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இதில என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னா, மொத்தம் 11 வகையான பொருளடக்கத்த வந்து கேட்பாங்க. இதில நிச்சயமா தமிழ்நாடு பென்ஷன் ரூல்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 10 டூ 12 கேள்வி வரும். இதுலேருந்து நம்மளுக்காங்க. முக்கியமானதெல்லாம் இதில இருக்கும் நம்மளுக்காக. அது மாரி ஃபினான்சியல் கோட், அது மாரி பட்ஜெட் மேனுவல். ஒரு 4, 5 டாபிக் நீங்க பார்த்துட்டு போனாலே போதும். எங்களுக்கு தெரிஞ்சு வந்து டிஎன்எஃப்சி அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு ஃபினான்சியல் கோடு, தமிழ்நாடு வந்து ட்ரெஷரி கோடு, தமிழ்நாடு டிசி, அது மாரி தமிழ்நாடு பட்ஜெட் மேனுவல், இந்த பென்ஷன் ரூல்ஸ். இந்த 4 டாபிக் பார்த்தாலே நம்ம கண்டிப்பா வந்து பாஸ் பண்ணிடலாம். 124க்கும் 152க்கும் தனித்தனியா வீடியோ போட்டிருக்கோம். சேர்ந்த மாரி வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா போதுமானது. இந்த 124 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்துக்கிட்டு போகணும். ஏதாவது புக் எடுத்துட்டு போலாம் அப்படின்னா, ஏன்னா இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 124 எக்ஸாம் 2 மாடல் நடக்கும். ஒண்ணு கம்ப்யூட்டர்ல எழுதுறது. இன்னொன்னு வந்து கையால வந்து பென் அண்ட் பேப்பர்ல எழுதுறது. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ல எழுதும்போது நீங்க புக் எடுத்துட்டு போ முடியாது. வித்தவுட் புக்ஸ் தான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 60 மார்க்கு 60 ஒன் வேர்ட் இருக்கும். அதுல 27 மார்க் எடுத்தா நீங்க பாஸு. 1 1/2 மணி நேரத்துல அத முடிக்கணும். அதுக்கடுத்து கையால எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க்கு. 40 மார்க்ல கொஸ்டின் இருக்கும். நீங்க ஃபைன் எடுத்தா பாஸ். அப்ப நம்மளுக்கு வந்து பொதுவா 45 தான் பாஸ். இப்போ ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க கம்ப்யூட்டர்லயே வந்து நாங்க 60 மார்க்ல நாங்க 45 மார்க் எடுத்துட்டா நாங்க பாஸா? அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. மினிமம்
கையால எழுதுறதுல 18 மார்க் இருக்கணும். கம்ப்யூட்டர்ங்கிறதுல மினிமம் 27 மார்க் இருக்கணும். 2 சேர்த்து கண்டிப்பா 45 மார்க் வரும். அதனால நீங்க இந்த எது எதுக்கெல்லாம் இது கம்ப்யூட்டர்ல எழுதுறதுக்கு புக் எடுத்துட்டு போக முடியாது. கையால எழுதுறதுக்கு தான் புக் எடுத்துட்டு போலாம். கையால எழுதுறதுக்கு என்ன புக் எடுத்துட்டு போலாம்னா இதுதான். இந்த 9 வகையான புக்கும் நெட்ல டவுன்லோட்ல இருக்கு. வெப்சைட்லயும் இருக்கு. இத நீங்க இங்கிலீஷ் மீடியத்துல டவுன்லோட் பண்ணி, பிரிண்ட் அவுட் எடுத்து, உங்க ஹெட் யார்கிட்டயாவது வந்து நீங்க சைன் வாங்கிட்டு போலாம். இப்பலாம் வந்து சைனே நீங்க வாங்கலனா கூட உங்க செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டா கூட போதுங்கிறாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு தயக்கமா இருந்தா வேற யார்ட்டயாவது நீங்களே சைன் வாங்கிட்டு போயிடுங்க. இது மட்டும் தான். இந்த பிடிஎஃப் உங்ககிட்ட இருக்கா பாருங்க. உங்களுக்கு தேடி எடுக்க முடியலன்னா எங்களுக்கு வந்து நாங்க லாஸ்ட்ல நம்பர் தருவோம். அந்த நம்பருக்கு WhatsAppல பேசி அனுப்புங்க. நாங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க உங்களுக்கு அத அனுப்புறோம். இது வந்து நம்மளுக்கு வந்து டெஸ்ட் கோட் 124க்கு 124 வந்து பரீட்சை 2 நாள்ல நடக்கும். அப்ஜெக்டிவ் டைப் 1 நாள் நடக்கும். கையால எழுதுறது டிஸ்கிரிப்டிவ் 1 நாள் நடக்கும். அதுக்கடுத்து 152 இந்த 152 அப்படி அக்கவுண்டன்ட்ஸ் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லுவோம். இதனுடைய கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 5 வகையான தலைப்புல தான் நம்மளுக்கு கேள்வி கேட்பாங்க. அந்த 124ல இருக்கிற அதே தலைப்பு தான் இங்க நெறைய வரும். தமிழ்நாடு ஃபினான்சியல் கோடு, ட்ரெஷரி கோடு, பட்ஜெட் மேனுவல், பென்ஷன் ரூல்ஸ் அதில இருக்கிறது அங்கேயே இருக்கும். அதனால 124க்கு படிக்கிறத படிச்சாலே 152க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 152க்கு யார படிக்கிறது இது படிச்சாலும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இதில என்ன இருக்கும்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிக்கிள் மட்டும் தான் நம்மளுக்கு அங்க 148லேருந்து 151க்குள்ள ஒரு கேள்வி வரும். 202லேருந்து 207, 264லேருந்து 293, அண்டு 308லேருந்து 314. இதிலிருந்து வந்து உங்களுக்கு இதில இந்த இந்தியன் பீனல் கோட்லேருந்து மட்டும் தான் இந்த நம்மளுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து மட்டும் தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதனால இத மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுவும் நெட்ல டவுன்லோட்ல இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா பாருங்க. இல்லன்னா சொல்லுங்க. நாங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு அனுப்புறோம். இதுலயும் நீங்க கையால எடுத்துட்டு போற புக் 5 புக் எடுத்துட்டு போலாம். ஃபினான்சியல் கோடு, ட்ரெஷரி கோடு, பென்ஷன் ரூல்ஸ், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் பட்ஜெட் மேனுவல். அதாவது சொன்னாங்கல்ல 124. இதுல நீங்க அந்த 124ஆ இருந்தாலும் சரி, 152ஆ இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியத்துல மட்டும் அது நெட்ல இருக்கிறத கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்கிறத மட்டும் தான் டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துட்டு போலாம். இதுக்கு கைடுலாம் நெறைய விக்குது. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியத்துல வந்து கைடு நெறைய விக்குது. பொதுவா வந்து திரு ஹரிஹரன் சார் எழுதின புக்கு தான் பொதுவா எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஆனா, அந்த புக்க படிக்க தான் எடுத்து வச்சுக்கலாமே தவிர, உள்ள அலோவ் பண்றது கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு சில சென்டர்ல தெரியாமலோ அல்லது வந்து அ சூப்பர்வைசர் அந்த ஸ்குவாட் வரத்துக்குள்ள ஏதாவது ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் வச்சு எழுதுவாங்க. அவ்வளோதான். அதுவே ரொம்ப ரேர் தான். ஸோ, நீங்க கைட வாங்கி படிக்கலாம். ஆனாலும் வந்து அங்க எடுத்துட்டு போ முடியாது. உங்களுக்கு அந்த கைடு எங்கேயும் கிடைக்கலன்னா சொல்லுங்க. திரு ஏ. ஹரிஹரன். நீங்க பக்கத்துல கிடைச்சாலும் வாங்கிக்கங்க. திரு ஏ. ஹரிஹரன் சார் எழுதின புக்கு தான் அது பொதுவா நல்லாருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அத வாங்கி படிங்க. இல்லன்னா சொல்லுங்க நாங்க வாங்கி தர்றோம். 152 அதே மாரி தான். அப்ஜெக்டிவ் டைப் கம்ப்யூட்டர்ல எழுதுறது, டிஸ்கிரிப்டிவ் பென் அண்ட் பேப்பர்ல எழுதுறது. முதல்ல சொன்னதே தான் நம்மளுக்கு அங்க. இதுலயும் அப்படிதான். 60க்கு 27 மார்க் எடுக்கணும். இதுல 40க்கு 18 மார்க் எடுக்கணும். 2ம் சேர்த்து தான் 40 இது ஒரு நாள் நடக்கும். இது ஒரு டேட் வரும். இந்த 152, 124 எல்லாம் 2 நாள் நடக்கும் எக்ஸாம். தனித்தனி நாள்ல. அதுக்கடுத்து எல்லாருமே கம்பல்சரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்னு சொல்ற எல்லாருமே எழுத வேண்டிய ஒரே எக்ஸாம் 172. நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் இல்ல. எல்லா டிபார்ட்மெண்ட்காரங்களும் இத எழுதி தான் ஆகணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லணும் நம்மளுக்காங்க. இந்த டெஸ்ட் கோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன புக் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மேனுவல் அப்படிங்கிற புக்கு நெட்ல நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லயே போட்டிருக்காங்க. இந்த இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கிறத மட்டும் தான் ஒரு 360 பக்கம் கிட்டத்தட்ட வருது. அத டவுன்லோட் பண்ணி இண்டெக்ஸோட டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அத ஹையர் ஆஃபீசர்ட்ட சைன் வாங்கிட்டு எடுத்துட்டு போய் நீங்க எழுதலாம். இந்த 172ல தமிழ்லயும் இருக்கும். மாவட்ட ஆளுநர் நூல் இருக்கு. இத நீங்க படிக்கிறதுக்கு மட்டும் தான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாமே தவிர, இத உள்ள எடுத்துட்டு போறதுக்கு அலவுட் கிடையாது. தயவு செஞ்சு வந்து நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியத்துல டவுன் பண்ணி எடுத்துட்டு போணும். இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம டெஸ்ட் கோட் 172க்கு 4 பார்ட் போட்டிருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. அதனால வந்து நாங்க 4 பார்ட் வீடியோ போட்டிருக்கோம். இந்த 4 பார்ட் வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும். இந்த டெஸ்ட்ட எளிமையா பாஸ் பண்ணிடலாம். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பயப்படுற மாரி இருக்காது. நெறைய பேத்துக்கு இதுல தான் நெறைய டவுட் வரும். இது ஃபுல்லா தமிழ் மீடியத்துல ஒரு சில பேர் இருப்பாங்க. நாங்க எப்படி இங்கிலீஷ்ல எழுத முடியும்? இது எல்லாத்துக்குமே இந்த வீடியோல நான் மிக தெளிவா 4 பார்ட் சொல்லியிருக்கோம். இந்த 4 பார்ட்ட பார்த்தாலே நீங்க இந்த புக்கே கூட எடுத்துட்டு போக தேவையில்ல. அழகா போய் எழுதிட்டு வந்துடலாம். இந்த புக்க கையில எடுத்துட்டு போனா ரொம்ப நல்லது. அது எத்தனாம் பக்கத்துல என்ன இருக்குங்கிற பக்கவாரியா நாங்க சொல்லியிருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 172ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பழைய மாடல்ல வந்து கம்ப்யூட்டர்ல கொஞ்சம் கையால கொஞ்சம் எழுதுற மாரி இருந்தது. அதனால இப்ப அத எடுத்துட்டாங்க.
இப்போ புதுசா என்னன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க, முழுக்க, முழுக்க டிஸ்கிரிப்டிவ் தான். கையால தான் எழுதணும். பென் அண்ட் பேப்பர் மெத்தேடு தான். 100 மார்க்கு கொஸ்டின் இருக்கும். 2 மார்க்கு, 3 மார்க்கு, அதிலே 4 மார்க்கு, 5 மார்க்கு அதில மார்க் பிரிச்சு பிரிச்சுலாம் இப்போ குடுக்குறாங்க. பொதுவா 100 மார்க் குடுப்பாங்க. அது என்ன கொஸ்டின் பேட்டர்ங்கிறத அந்த வீடியோல சொல்லியிருக்கோம். பார்த்துக்கங்க. 45 மார்க் எடுத்தா பாஸ். நம்மளுக்கு 2 1/2 மணி நேரம் ஒரே இதுதான். இது ஒரே எக்ஸாம இப்போ மாத்திட்டாங்க. ஏன்னா நீங்க யார்ட்டயோ போய் பழைய ஆளுங்கள்ட்ட யார்ட்டயோ கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கலாம் 172 கொஞ்ச நாள் கம்ப்யூட்டர்ல எழுதுனேன். அப்புறம் கையால எழுதணும். அப்படி கலந்து தான் எங்களுக்கு 45 மார்க் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது பழைய பேட்டர்ன். இது புது பேட்டர்ன்ல இப்படிதான் இருக்கு. இதுக்கு அடுத்தது நீங்க 172க்கு நாங்க வந்து 4 பார்ட் போட்டுருக்கோம்னு சொன்னோம். 152க்கு போட்டிருக்கோம். 124 எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் எல்லாமே நாங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறோம். அத நீங்க பார்த்துக்கங்க. அத அந்த நீங்க லைன டச் பண்ணாலே போதும். உங்களுக்கு. அதுலேருந்து உடனே நீங்க உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அது வந்துரும். கீழ அந்த வீடியோவுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த மாரி இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழ நெறைய வீடியோட லிங்க் குடுத்துருக்கோம். அந்த லிங்க் இப்படி நீங்க டச் பண்ணாலே போதும். நெறைய இருக்கும் இந்த இடத்துல. அதில டச் பண்ணாலே போதும் டிஸ்கிரிப்ஷன். டச் பண்ணா போதும் எல்லா வீடியோவும் அதில அப்படியே உடனே உங்களுக்கு ப்ளே ஆகும். இந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அரசு பணி ஆசிரியரா இருக்கிறவங்க எங்கள்ட்ட அதிகமா கேட்கிற டவுட் இதுதான். நாங்க என்னென்ன எக்ஸாம் எழுதணும், என்னென்ன ப்ரமோஷன் எப்படி போலாம் அப்படிங்கிறது தான். பொதுவா நீங்க எழுத வேண்டியது 65, 72, 124 அதான் 124, 152, 172. உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரா எழுதணும் அப்படின்னு சொன்னா நீங்க, இதுல அந்த இந்த டெஸ்ட் கோடுல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 65, 71 எல்லாரும் கம்பல்சரி எழுதணும். இது மாற்றம் இல்ல. உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரா போகணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா நீங்க 152, 172 எழுதலாம். இல்ல அப்படின்னா, இந்த 124 இந்த 2 அதாவது இந்த 2 தான் ஆப்ஷன். 172 கம்பல்சரி எழுதணும். இந்த 2ல ஏதாவது 1 எழுதுனா போதும் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கு. அதேமாரி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கு இங்க டெஸ்ட் கோட் குடுத்துருக்கோம் பார்த்துங்க. உங்க சௌரியம் தான். இதுல என்ன வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். நல்லதுங்கிறத மட்டும் பார்த்துங்க. பள்ளி துணை ஆய்வாளரா போகணும் அப்படின்னாலும் அத பார்த்துக்கங்க. அதனால உங்களுக்கு என்னன்னா இதுல சுருக்கமா சொல்லணும்னா, 124 அல்லது 152 124 இல்லன்னா 152 எல்லாத்துலயுமே சாய்ஸ்ல தான் வச்சிருக்காங்க. 2ல ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க எழுதி பாஸ் பண்ணலாம். இப்ப இதுல ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரே டைம்ல வந்து 2மே போட்டு பார்க்குறாங்க. ஏதாவது ஒண்ணு பாஸ் வந்தா கூட அப்படியே எடுத்துக்கிறாங்க. அதனால அப்படி வேணாலும் நீங்க பண்ணலாம். இல்லன்னா ஒரு முறை 124 எழுதி ஒரு முறை வரலன்னா அடுத்து 152 கூட நீங்க எழுதி பார்த்துக்கலாம். அது மாரி வட்டார கல்வி அலுவலருக்கு என்ன டெஸ்ட் கோடு, மாவட்ட கல்வி அலுவலருக்கு என்ன டெஸ்ட் கோடு, முதன்மை கல்வி அலுவலருக்கு என்ன டெஸ்ட் கோடுங்கிறதெல்லாம் குடுத்துருக்கோம். பார்த்தாலே தெரியும். எளிமையா சொல்லணும்னா எல்லாருமே 65, 72, 182 3யும் எழுதிடணும். கம்பல்சரி 3. நீங்க என்ன ப்ரமோஷன் போடுறதா இருந்தாலும் 65, 72, 172 அவ்வளோதான். மீதி வந்து 2ல ஏதாவது ஒண்ணு எழுதுனீங்கன்னா, எல்லாத்துக்குமே நீங்க போயிடலாம். ஆனாலும் நீங்க நம்ம எப்ப முதன்மை கல்வியாளர் ஆகப் போறோம், ஏன் நம்மளுக்கு இந்த இது அப்படிலாம் நினைக்க வேணாம். நீங்க எல்லாமே போட்டு ஒரே டைம்ல எழுதுங்க. ஈஸியா இருக்கும். நிச்சயமா பாஸ். உங்களுக்கு தெரியும். எக்ஸாம் வந்து காலையில கொஞ்சம், மதியம் கொஞ்சம் நடக்கும். புதுசா இருக்கவங்களுக்கு அந்த இத சொல்றேன்ருக்காங்க. காலையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க கண்டிப்பாக முதல் நாள் 8 மணிக்கே போயிடுங்க. கால பரீட்சையா இருக்கிறவங்க, மதிய பரீட்சையா இருக்கிறவங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அங்க ஒருவருக்கு ஒரு டைம் குடுத்துருப்பாங்க நம்மளுக்கு அங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1:30 மணிக்கு அங்க இருக்க சொல்லுவாங்க. நீங்க 1 மணிக்கே போயிடணும். மொத நாள் மட்டும். ஏன்னா, நாங்க நெறைய முறை வீடியோல சொல்லியிருக்கோம். ஸ்கூல் கேட் இப்படி இருக்கு, அல்லது காலேஜ் கேட் இப்படி இருக்கு, இல்ல வந்து ஏதாவது ஒரு நீங்க பஸ் இறங்க அப்படி இருக்குன்னா, அங்கிருந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர், 3/4 கிலோமீட்டர் தாண்டிலாம் உள்ள வச்சிருக்கிறாங்க அந்த கம்ப்யூட்டர் சென்டர. ஆனா நம்ம நடந்து போறதுக்கு லேட் ஆயிடும். அந்த டைம் பிரகாரம் போனா கண்டிப்பா உங்கள அலோவ் பண்ண ஒரு செகண்ட்ஸ் அதிகமா போனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால கொஞ்சம் காலையில எக்ஸாம் இருக்கவங்க மொத நாள் மட்டும் 8 மணிக்காவது போயிடுங்க. அது மதிய பரீட்சைனாலும் 1 மணிக்கு போயிடுங்க. ஏன்னா முதல்ல கூட அடுத்தடுத்த நாள் உங்களுக்கே தெரிஞ்சிரும். ரோடு பக்கத்திலே இருக்கா, ஸ்கூல்ல ஹெச்எம் ரூம் பக்கத்துல இருக்கா, இல்ல காலேஜா இருந்தா எங்க வச்சிருக்காங்க, அப்படி லேப் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தெரியும். இத வந்து அரசு பணியில இருக்கவங்களும் எழுதலாம் அந்த எக்ஸாம. கவர்மெண்ட் ஜாப்ல இல்லாதவங்க கூட எழுதுவாங்க. ஒரு வேளை நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தீங்கன்னா, இப்ப நீங்க கட்டுற ஃபீஸ திரும்ப வந்து உங்களுக்கு அலுவலகம் மூலம், ஆஃபீஸ் மூலம் நீங்க ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ கண்டிப்பா வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் நம்ம சொன்னது தான். லாங்குவேஜஸ் டெஸ்ட்ட தவிர மத்த எல்லா டெஸ்ட்டுமே நீங்க ஒரு குறிப்பா வந்து உங்களுக்கு 172 தான் நெறைய பேத்துக்கு டவுட் கேட்பாங்க. அது மாரி வந்து அந்த 152, 124ல கையால எழுதுறது எல்லாமே, நீங்க தமிழ்லயும் எழுதலாம், இங்கிலீஷ்லயும் எழுதலாம். தமிழும், இங்கிலீஷும் கலந்து கலந்து எழுதலாம். தப்பே கிடையாது. 2 பக்கம் ஃபுல்லா தமிழ், 2 பக்கம் இங்கிலீஷு, ஒரு கேள்வி தமிழ், ஒரு கேள்வி இங்கிலீஷ்.
எப்படியாவது மாத்தி மாத்தி எழுதுங்க. வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து வெற்றி வரும். பாஸ் தான் நீங்க அதுல சந்தேகமே கிடையாது. இது தெரியும். கொஸ்டின் நம்பர் கரெக்ட்டா போடணும். அப்படி சப்டிவிஷன் கரெக்ட்டா போடணும். அதுக்கு அடுத்து வந்து அனுமதிக்கப்பட்ட புக்குகள் மட்டும் தான் லிஸ்ட் ஆஃப் அலவுட் புக்ஸ் மட்டும் தான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அது மட்டும் தான் நீங்க எடுத்துட்டு போணும். வேற புக் எடுத்துட்டு போக முடியாது. எடுத்துட்டு போகக்கூடாது. 2வது நம்ம எல்லாரும் நினைக்கிற மாரிலாம் அங்க இல்ல. டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து நம்மளும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அங்க வரவங்களும் கவர்மெண்ட் ஸ்டாஃபா தான் இருப்பாங்க. அதெல்லாம் கண்ணுக்கு மட்டும் நினைக்காதீங்க. ஏதாவது நீங்க மால் பிராக்டிஸ் பண்ணி ஏதாவது மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா 3 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து தடை பண்ணிடுவாங்க. அது மாரி வருஷா வருஷம் எத்தனை பேர தடை பண்ணியிருக்காங்கிறது லிஸ்ட்டோட வெப்சைட்ல போட்டுருவாங்க. உங்க பேரு, அட்ரஸு, ஒர்க் பண்ற அட்ரஸு, வீட்டு அட்ரஸு, உங்க ஜாதகமே நெட்ல வந்துரும். ஒரு உதாரணமா டிசம்பர் 2024ல நான் இந்த யாருங்கிற பேர மட்டும் மறைச்சிட்டு குடுத்துருக்கிறேன். அவங்க இது பாருங்க 1, 2, 3, 4ல அவங்க பேரு, ஒர்க் பண்ற அட்ரஸ், வீட்டு அட்ரஸ் எல்லாம் இருக்கு. அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், எந்த டிபார்ட்மெண்ட், எத்தன வருஷத்துக்கு அவங்க வந்து டிஃபர் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்? அந்த ரீசன பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பொசஷன் ஆஃப் த மினி ஜெராக்ஸ் நோட்ஸ். அது மாரி நம்மளுக்கு தேவையில்லாம அரசாங்கம் சொல்ற புக் எடுத்துட்டு போகாம, மீதி புக் எடுத்துட்டு போயிட்டீங்க, இங்க ஜெராக்ஸ் போட்டு போனீங்கன்னா, அது உங்கள டிபார் பண்ணிடுவாங்க. அது மாரி அந்த ரீசன் மட்டும்லாம் இல்ல. அடுத்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரஃப் சீட். நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரஃப் சீட் ஒண்ணு தருவாங்க ஒயிட் பேப்பர்ல. நீங்க ஏதாவது எழுதி பார்த்து கணக்கெல்லாம் போட்டு பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு சில குறிப்புகள் உங்களுக்கு மனசுல வரும். எழுதி பார்த்தான்னா, நீங்க எழுதி பார்க்கலாம். அந்த சீட்ட பக்கத்துல யார்ட்டயோ குடுத்துட்டீங்க அப்டின்னா கூட, அதுக்காகவும் டிபார் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம மிஸ்பிஹேவியர் ஆஃப் த டிஎன்பிசி ஸ்டாஃப். டிஎன்பிசி ஸ்டாஃப்ட்ட ஏதாவது நீங்க மிஸ்பிஹேவியர் பண்ணுனீங்க அப்டின்னா, நம்மளுக்கு பார்த்தா உரிமைய கேட்கற மாரி தான் இருக்கும். சார் என்ன சார் இதெல்லாமா சார் நாங்க கவர்மெண்ட் புக் தான் சார் என்ன சார் பண்றோம்? அப்டி கேட்டா கூட அவங்க ஏதோ தப்பா நெனச்சுட்டாங்கன்னா, உங்கள டிபார் பண்ணிடுவாங்க. அதனால அவங்க டிஎன்பிசி ஸ்டாஃப் கிட்ட கொஞ்சம் நம்ம சாஃப்ட்டா தான் ஹேண்டில் பண்ணணும். நம்ம எவ்வளோ பெரிய உயர் பதவியில இருந்தாலும், அந்த நேரத்துக்கு அவங்க தான் நம்மளுக்கு ஹெட்டு. அதனால அவங்க சொல்ற மாரி தான் கேட்கணும். இந்த மாரி சின்ன சின்ன தவறுகள்லாம் வராம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எக்ஸாம் டெஸ்ட் சென்டர் நெறைய இருக்கும். அதுல 20 டெஸ்ட் சென்டர் இருக்கு. பார்த்துக்கங்க. உங்களுக்கு எங்க ஒர்க் பண்றீங்களோ அந்த டெஸ்ட்டு அந்த ஒர்க்கிங் டிஸ்ட்ரிக்ட்ல தான் பொதுவா வரும். அப்புறம் நீங்க வந்து ஏதாவது ஸ்பெஷலா உங்களுக்கு வேற டிஸ்ட்ரிக்ட் தான் வேணும்னா, நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு எழுதி அனுப்பலாம். இந்த மெயில் வந்து நீங்க இந்த வெப்சைட்ல இருக்கிற மெயிலுக்கு நீங்க பண்ணீங்க அப்டின்னா, இதான் மெயில் ஹெல்ப் டெஸ்க் மெயில். இந்த இமெயிலுக்கு பண்ணீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு சென்டர் மாத்தி குடுப்பாங்க. ஏதாவது டவுட்டா இருந்தா இந்த நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணிக்கலாம். பொறுமையா எடுத்து பதில் சொல்லுவாங்க. மாற்றுத்திறனாளி நண்பர்கள் யாராவது இருந்தீங்க, தோழர்கள், தோழிகள் இருந்தீங்க அப்டின்னா, அந்த வாய்ப்ப நல்லா பயன்படுத்திக்கங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும், ஸ்க்ரைப் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்ம டவுன்லோட் பண்ணி, அதுல வந்து கையெழுத்து வாங்கி நீங்க இணைச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஒரு எல்லாமே இருக்கும். ஈஸியா வந்து பாஸ் பண்ணிடலாம். அந்த வா வா வாய்ப்பு வசதிய நீங்க பயன்படுத்திக்கங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பொதுவா ரூ. 200 கட்டணும். பிளஸ் டாக்ஸ் ரூ. 30 ரூ. 230 சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க 4 சப்ஜெக்ட் எதிர்பார்த்தா ரூ. 800 பிளஸ் 30 ரூ. 830. வேற எங்கேயாவது நீங்க கம்ப்யூட்டர் சென்டர் போனீங்கன்னா, இன்னும் எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க. அதையும் பார்த்து வச்சுக்கங்க. இதான் எக்ஸாமினேஷன் ஃபீஸு. பொதுவா வந்து வெல்ஃபேர் டிபார்ட்மென்ட்க்கு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மென்ட்க்கு எப்பயுமே எங்கள்ட்ட புக் கையில இருக்கும். எந்த நிமிஷத்துல கேட்டாலும் நாங்க சொல்லுவோம். மத்த எந்த டிபார்ட்மென்ட்காரங்களா இருந்தாலும் எங்கள்ட்ட புக் அவைலபிளா நாங்க வாங்கி குடுத்துருவோம். இப்ப நீங்க ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மென்ட்ல உங்களுக்கு ஏதாவது வேணும், கைடு வேணும். அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். எதெல்லாம் எடுத்துட்டு போலாம்லாம் இப்ப வீடியோல சொல்லியிருக்கேன். அது மாரி ஏதாவது உங்களுக்கு கைடு வேணும், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் வேணும்னா, உங்களுக்கு பக்கத்துல இருந்தா வாங்கிடுங்க. வாங்க முடியலன்னா எங்களுக்கு இந்த WhatsApp நம்பருக்கு அதாவது WhatsAppல பேசி அனுப்புங்க. தயவு செஞ்சு டைப் பண்ணாதீங்க. நேரடியா கால் பண்ணாதீங்க. பேசி அனுப்புங்க. எங்களால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா நாங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றோம். பதில் சொல்றோம். வாங்கி தர்றோம். அந்த புக் ரேட் என்னவோ அத விட நாங்க எக்ஸ்ட்ரா ரூ. 200 வாங்குவோம். ஏன்னா, எங்களுக்கு வர்றதுக்கு ஒரு ரூ. 100 கொரியர் வருது. நாங்க உங்களுக்கு அனுப்புறதுக்கு எக்ஸ்ட்ரா வருது. அதனால நாங்க ஒரு புக் ரேட்லேருந்து பிளஸ் 200 தான் நாங்க. உங்களுக்கு பக்கத்துல எங்கேயாவது கிடைச்சுதுன்னா கூட நீங்க வாங்கிடுங்க. தப்பு இல்ல. இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் மிக எளிமையான ஒரு தேர்வு தான். எங்களுடைய 36 வருஷ அனுபவத்துல என்னிடம் படித்த மாணவர்கள் எல்லா துறைகளிலும் இருக்கிறாங்க. அவங்க குடுக்குற குறிப்புகள கொண்டு, அவங்க சொல்ற இந்த ஹிண்ட்ஸு, அவங்க என்ன மாரி அந்த அனுபவம் என்ன சொல்றாங்களோ, எக்ஸாம் அனுபவம், அத வச்சு தான் இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் இந்த தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதனால எல்லா பெருமையும் என்னுடைய முன்னாள் மாணவர்களுக்கு தான் போய் சேரும். நாங்க ஆக்சுவலா வந்து 10த் + 2க்கு டியூஷன் சென்டர் வச்சிருக்கோம். டைரக்ட்டா 8த், 10த் + 2 எழுதுறவங்களுக்கு நாங்க பிரைவேட் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? அட்டெம்ப்ட் ப்ளஸ் பிரைவேட் தனித்தேர்வு. அவங்களுக்கு கோச்சிங் நடத்துறோம். மற்றும் கிராமப்புற மாணவர்களா இருந்தா நாங்களாவே வந்து ஆன்லைன்லேயே வந்து எல்லா
ஆஃப்டர் +2க்கு பிறகு தேவையான எல்லா கோர்ஸுக்குமே அப்ளிகேஷன் போட்டு, கவுன்சிலிங் ஆன்லைன் கவுன்சிலிங்கா இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் கவுன்சிலிங்கா இருந்தாலும் சரி, நேரடியா அழைச்சிட்டு போயிட்டு காலேஜ்ல கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு வாங்கி தர வரைக்கும் நாங்க நல்ல வழி காட்டிட்டு இருக்கோம். இத கடவுளுடைய கருணையால நாங்க 36 வருஷமா நல்ல வழி காட்டுறோம். இந்த இதுல இருக்கவங்க யாருக்காவது உங்களுக்கு இந்த தேவை இருக்கு, நீட்டுக்கு அப்ளிகேஷன் போடணும், ஜேஇக்கு அப்ளிகேஷன் போடணும், இல்ல எம்பிபிஎஸ், பிடி இங்க இருக்கிற எந்த கோர்ஸ் ஆனாலும் எனி கோர்ஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் போடணும், ஆன்லைன்ல கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில் பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னா கூட பண்ணுவோம். நாங்கள் எங்களுடைய முழுமையான நோக்கம் அனைவரும் அரசு கல்லூரியில சீட்டு கிடைக்கணும். ஆஃப்டர் +2க்கு பிறகு அப்படிங்கிறத நோக்கம். யாராவது ஒரு சில பேர் தான் எங்கள்ட்ட வந்து நீங்க வந்து தனியார் காலேஜ் எடுத்து குடுங்கம்பாங்க. நாங்க அத வந்து அவங்க விருப்பப்பட்டு சொன்னா மட்டும் தான். மத்தபடி நம்மலாம் உங்களுக்கே தெரியும். +2க்கு பிறகு அரசு கல்லூரியில படிக்கிறதுடைய பெனிஃபிட் என்னங்கிறது உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. ஏன்னா நீங்க ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கீங்க. உங்களுக்கு தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கங்க. மத்தபடி இந்த டிபார்ட்மெண்ட் டெஸ்ட் எழுத போகக்கூடிய அனைவரும் கண்டிப்பாக இந்த முறை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நான் கடவுள்ட்ட வேண்டிக்கிறேன். இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமாவோ, அல்லது ஆஃப்டர் +2க்கு பிறகு ஏதாவது படிப்பு சம்மந்தமாவோ, எந்த டவுட்டா இருந்தாலும் எங்களுக்கு WhatsAppல பேசி அனுப்புங்க. இந்த நம்பருக்கு 96559694 இந்த நம்பருக்கு பேசி அனுப்புங்க. எங்களால் முடிந்த உதவி மிக விரைவா செய்றோம். நன்றி.